மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் 5-6 வருஷம் பேசிஸில் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு 2 வருஷம் பேட் ரன் வரும். கோல்டுக்கு அப்படி கிடையாது. ஒரு 10 வருஷத்தில் ஒரு 3-4 வருஷம் தான் பெஸ்ட் ரன்னே இருக்கும். அந்த பெஸ்ட் ரன் கிட்டத்தட்ட இப்போ முடிஞ்சு அடுத்த 3-4 இயர்ஸ் மே நாட் பி சோ கிரேட். வருஷம் ஒரு மாதத்துக்கு என்ன அவுட் ஃப்ளோ இருக்குமோ அதை வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு அவங்க வச்சுக்கணும். கேபிட்டலே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் பிளே ஆகணும். பர்சனல் லோனுக்கு அவ்வளோ பெரிய டியூரேஷன் கொடுக்க மாட்டாங்க. அதனால இஎம்ஐ ஹெவியாகவே இருக்கும். இஎம்ஐயே விட்டுருங்க. இன்ட்ரெஸ்ட் கேன் கோ ஃப்ரம் 12 to 18%. நானும் ஃப்ரெண்டும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கோம். காருக்கெல்லாம் கார் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி. இது வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக்கில் எல்லாம் சேர்த்து ஒரு 15 லட்சத்துக்கிட்ட சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதை எடுத்து பண்ணுறது நல்ல பழக்கமா இல்லை கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை எடுக்கிறதுக்கு எனக்கு இதாக இருக்குது. ஏன்னா நம்ம 5 வருஷம் 6 வருஷம் ஆக போகுது. அதை உடைச்சோம்னா அப்புறம் மறுபடியும் மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பித்தா மறுபடியும் நான் 0 இதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும். இல்லை ஒரு பர்சனல் லோன் மாதிரி ஒரு 15 லட்சம் போட்டு எனக்கு பிஸ்னஸில் வர்றதை வட்டி கட்டலாம் அப்படின்னு ஒரு யோசனை வருது. இல்லை ஜுவல்ஸை கொஞ்சம் ஒரு 5 லட்சத்துக்கு வச்சு வட்டி கம்மியான இந்த கிராம பேங்க்லலாம் வட்டி கம்மியாக இருக்கும்ல, அங்கே அந்த மாதிரி வச்சுட்டு அப்படி பண்ணலான்னு அப்படி யோசனை இருக்குது. உங்களோட யோசனையை உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் ஒரு மெசேஜோ இல்லை பேசி கூட அனுப்புங்க சார். 15 lakhs அவருக்கு வேணும். 1 இயர்ல பிஸ்னஸ் பண்ண போறாரு. 1 இயர்ல 1 இயர்னு தெரியல, பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றது. 15 lakhs வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இப்போ வரைக்கும் வச்சிருக்காரு அவர். ஒரு 5 லட்சம் வரைக்கும் அவருக்கு இருக்கிற எக்ஸிஸ்டிங் கோல்டில் வந்து அவரால் வந்து பரட்ட முடியும். ஓகே, விச் மீன்ஸ் இந்த 15 லட்சம் மியூச்சுவல் ஃபண்டில், 5 லட்சம் கோல்டில், இதை தவிர மேபி அவர்கிட்ட வேறு கேஷ் லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் மெயினாக ஒன்று கவனிக்கணும் என்னென்னா, ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலையில் இருக்கார், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாருன்னா பிஸ்னஸுக்கான முதல் போக இவரோட ரியல் சிச்சுவேஷனுக்கு அப்புறம் வருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு அட்வைஸ் இருக்குது. பிஸ்னஸ்க்கான கேபிட்டல் போக மினிமம் ஒரு 1 to 2 இயர்ஸ்க்கான சர்ப்ளஸை லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வச்சதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கணும். அதுதான் பெஸ்ட்டு. இல்லைன்னா பிஸ்னஸ்ங்கிறது பிஸ்னஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரிஸ்க்ஸ். நிறையா அந்த செக்டரல் ரிஸ்க் இருக்குது. தெர் ஆர் பிஸ்னஸஸ் விச் வில் இம்பேக்ட் பை கவர்மெண்ட் பாலிசிஸ். இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு 2 வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க மாதாந்திர செலவு இன்க்ளூடிங் இஎம்ஐஸ் எல்லாம் ஒரு மாதத்துக்கு என்ன அவுட் ஃப்ளோ இருக்குமோ அதை வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு அவங்க வச்சுக்கணும். கேபிட்டலே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கணும். ஓகே, இல்லை இப்போ இவரோட சுச்சுவேஷனில் நான் பிஸ்னஸில் இறங்கியே ஆகணும், ஏதோ ஒரு சூழ்நிலை இறங்கி ஆகணுங்கிற சுச்சுவேஷன் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டை லிக்விடேட் பண்ணுறது ஓரளவுக்கு நல்ல ஐடியா தான். ஏன்னா கோல்டை பொறுத்தவரைக்கும் ஒரு பீக் போயிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸ் இன்க்ளூடிங் 2005 சோஃபார் கோல்டோட ரன் ஹஸ் பீன் ஃபினாமினல். ஸோ இப்போ இந்த வருஷம் மட்டுமே சோஃபார் இட்ஸ் மோர் தென் 20%, 25 மட்டுமே. லாஸ்ட் 2 இயர்ஸ்மே மோர் தென் டபுள் டிஜிட். கோல்டோட பெஸ்ட் ரனில் இது ஒன் ஆஃப் தி ரன்ஸ் லாஸ்ட் 4 இயர்ஸ். ஸோ ஓரளவுக்கு நம்ம ஒரு பெரிய ரன், we are very close to the peak. பீக்குங்கிறத ஆக்சுவலி நிர்ணயிக்கிறது இப்போ இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸும் ட்ரேட் டாரிஃப் சம்மந்தப்பட்ட அன்சர்டனிட்டியும் இருக்கிறது வரையிலும் கோல்டு ஒரு ரேலி இருக்கும். பட் ஓரளவுக்கு நல்ல ரேலியை பார்த்தாச்சு. இப்போது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் ஒரு 5-6 வருஷம் பேசிஸில் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு 2 வருஷம் பேட் ரன் வரும். கோல்டுக்கு அப்படி கிடையாது. ஒரு 10 வருஷத்தில் ஒரு 3-4 வருஷம் தான் பெஸ்ட் ரன்னே இருக்கும். அந்த பெஸ்ட் ரன் கிட்டத்தட்ட இப்போ முடிஞ்சு அடுத்த 3-4 இயர்ஸ் மே நாட் பி சோ கிரேட். அதனால் லிக்விடேட் பண்ணால் அதை இப்போ ஃபஸ்ட்டு லிக்விடேட் பண்ணலாம். அப்புறம் மிச்ச 10 லட்சத்தை ஒரு பர்சனல் லோன் தான் எடுக்கணுங்கிற பட்சத்தில் மேபி அது பர்சனல் லோன் இருக்கக்கூடாது. ஏன்னா பர்சனல் லோனை பொறுத்தவரைக்கும் அவரோட ப்ரொஃபைல் எப்படின்னு தெரியாது. நமக்கு அவர் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி 18% வரையிலும் கூட இன்ட்ரெஸ்ட் வரலாம். நம்ம ஈக்விட்டி ஃபண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் சேஃப் எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறது 12% தான் சொல்கிறோம். அதுக்கும் மேலே இவரோட இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பெரும்பாலும் கையில் காசு இருக்கும்போது ஒரு ஹவுசிங் லோன் இஸ் ஃபைன். ஆனால் ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் 8-9% முடிஞ்சிடும். அண்ட் லாங் டேர்ம் இருக்குது பேமெண்ட்டுக்கு. பர்சனல் லோனுக்கு அவ்வளோ பெரிய டியூரேஷன் கொடுக்க மாட்டாங்க. அதனால் இஎம்ஐ ஹெவியாகவே இருக்கும். இஎம்ஐயே விட்டுருங்க. இன்ட்ரெஸ்ட் கேன் கோ ஃப்ரம் 12 to 18%. ஸோ அந்த சிச்சுவேஷனில் உங்களோட அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் இந்த ரிட்டர்ன், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வர ரிட்டர்னுக்கு ஈக்குவலாகவோ மேலேயோ போச்சுன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை லிக்விடேட் பண்ணுறது தான் கரெக்ட். அவர் போய் லோன் எடுக்கக்கூடாது. ஸோ மிச்சம் இருக்கிறது மேபி அந்த கோல்டோட 5 லட்சம், ஒரு 15 லட்சம் தான் பிஸ்னஸ்க்கு தேவைங்கிற பட்சத்தில் அந்த கோல்டோட 5 லட்சம் ப்ளஸ் இதுலேருந்து ஒரு 10 லட்சம் எடுத்துகிட்டு மிச்சம் 5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ரோ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அவர் ஃபஸ்ட்டு விஷயத்தை யோசிக்கணும். ஆக்சுவலி இவர் அடுத்த வருஷமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான நிர்பந்தம் இல்லைன்னா கொஞ்சம் டைம் விட்டு அந்த பிஸ்னஸ்க்கு தேவையான கேபிட்டல் ப்ளஸ் 2 இயர்ஸ்க்கு தேவையான செலவுக்கான காசு எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிவிட்டு பண்ணால் பெஸ்ட்டு. இல்லை அவருக்கு மேபி ஏதோ அவ்வளோ ஒரு அட்ராக்டிவான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ ஆரம்பிக்கணுங்கிற பட்சத்தில்
இது பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஒரு குட் திங் இஸ் இவர் ஒரு வேளை மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணாமல் வேற எங்கேயா பண்ணியிருந்தாருன்னா இந்த 15 லட்சம் பதிலாக 10 லட்சமோ 7 லட்சமோ தான் இருந்திருக்கும். இது எஃப்டிலையோ இதுலையோ போட்டிருந்தாருன்னா பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. உண்மையிலே அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆப்பர்ச்சுனிட்டி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்திருக்குன்னா அதில் போட்டுட்டு, ஏன்னா எப்படியும் கடன் எடுக்க போகிறதில்ல. ஆனால் அஃப்கோர்ஸ் குடும்ப எக்ஸ்பென்சஸ்க்கு அவர் மறுபடியும் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருந்தால் விட்ரா பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பட் எப்போ பிஸ்னஸில் சர்ப்ளஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிக்க முடியுதோ, எக்ஸ்பென்சஸ்க்கு மேலே சர்ப்ளஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிக்க முடியுதோ, எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ இதுவரையிலும் கிரியேட் பண்ணாரோ அதே மாதிரி கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் சம்மந்தமான என்ன பர்சனல் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் உங்களுடைய பெயர், உங்களுடைய வயது, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு தயாராக இருக்கீங்க, அந்த அமௌண்ட், அதே மாதிரி எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கீங்க, இந்த சுய விவரங்களை எல்லாம் ஒரு ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி அது கூட சேர்த்து உங்களுடைய கேள்விகளையும் ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா விகடன் லாபம் டீமும் சரி, அது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்டையும் கலந்து பேசி அதற்கான பதில்களை உங்களுக்கு இந்த ஆஸ்க் லாபம் நிகழ்ச்சி மூலமா நம்ம எடுத்து சொல்ல போறோம். விகடன் குழும நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.